செல்லூர் ராஜு அவர்களை பத்தியும் சொல்லி அப்படி பேசலாமாம்மா? அவர் மந்திரி, அவர் ஒரு லூஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கோமாளின்ட்டு. இது என்னப்பா பதில் இது? தர்மாக்குள் தெரியும், நாட்டுக்கு தெரியும். கோமாளிங்க அவர், அதனால் பெருசுப்படுத்த வேண்டியதில்லை, நான் பெருசுப்படுத்த விரும்பல. ஒரு முதலமைச்சர் ஒரு முன்னாள் அமைச்சர் கோமாளின்னு சொல்லாமாப்பா? ஒரு சோஷியல் மீடியா வைப்ரேஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கோமாளி, அவர் ட்ரோல் தான் இப்படி பண்ணுவாங்க. அதான் அவர் ஒரு கோமாளி, அவருக்கு ஒரு வேலை இல்லைன்ட்டு முதலமைச்சர் பதில் சொல்லாமாப்பா? சொல்லக்கூடாது சார். கட்சியில் இருக்கிற வேற யாராவது சொல்லலாம், அவர் சொல்லக்கூடாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லலாம்யா, நீ சொல்லக்கூடாது. நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினர். பார்த்து மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் என்ன அசம்பிளியில் பேசுகிறீங்களா? மாண்புமிகு அவ்வளோ உறுப்பினரையும் மாண்புமிகு உறுப்பினர்னு அழைக்கிறீங்களா இல்லையா? அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு கோமாளி, அவருக்கு ஒரு வேலை இல்லை. ஒரு கல்ச்சரில் அவர்கிட்ட தெரியுதா? அப்புறம் இது கூட பரவாயில்ல, அண்ணன் ஆர் ராசா அவர்களும் முதலமைச்சரும் ஸ்டேடியத்தில் வாக்கிங் போகிறாங்க. இந்த வீடியோ எடுத்து போடணும். அந்த காலத்தில் இந்த சார்லி சாப்ளின் படத்தில் வரும் தெரியுமா ஃபுட்டேஜ், அது மாதிரி இருந்துச்சு ஃபுட்டேஜ். பார்த்தியா இல்லையா? போடுங்க அது அப்படியே. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. பார்க்குற நாம அதை வீடியோவோட 1.x ஸ்பீடு வச்சா 1.5x ஸ்பீடு வச்சா பார்த்தா தெரியாதையா? எடிட்டர் புதுசு நாங்கள் மெயில் பண்ண சார். இல்லை எனக்கு என்ன புரியலன்னா இல்லையோ, அப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? இது கோமாளித்தனமாலாம் இருக்குது. ஏன் இப்படி அந்த மனுஷனை பாடப்படுத்துறீங்க? இன்னொரு இதில் ஊட்டியில் சொல்கிறாருமா, சார் நீங்கள் ஊட்டிக்கு வந்திருக்கீங்களே, வருடம் வருவீங்களாண்ணா? அடிக்கடி அப்போது வருவேன், நான் வந்து 2 நாள் ஆஃபீஸ் வேலை பார்ப்பேன், அப்புறம் ஓய்வு எடுப்பேன். இப்படி சொல்லாமா? பின்னாடி அண்ணி நின்றுட்டுருக்காங்க. அண்டு மீண்டும் மீண்டும் கொங்கு பகுதியை சுற்றிட்டு இருக்கிறார். தெரியுதா? 2 காரணம். ஒன்று வெயிலாகுது, இல்லை 3 காரணம். என்ன? ஒன்று வெயிலாக இருக்குது, இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி அமைச்சு பதவியில் இல்லை, அவங்க திமுக வீக் ஆகிற இடமும் அதான். கரெக்ட், அதுதான் 2வது காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ குழு பிரதேசத்துக்கு போகணுன்னா கொடைக்கானல் போங்க. போன வாட்டி போய் தமராவில் தங்குனீங்களே, தங்குங்க. கொங்கு வீக்கு கரெக்டாக பிடிச்சார் இல்லையோ? ஸோ அதுக்கான வேலைகள் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. போய் பண்ணுறாரு. இங்கேருந்தே என்னப்பா வேலை பார்க்குறேன், அண்ணன் அண்ணன் எல்லா வேலையும் முடிச்சிட்டானேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்குல 60 தொகுதிகளை பார்த்து கொள்வதாக அவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அமைச்சராக இருந்தால் தொகுதியின் செலவையும் வேலையையும் அவர் பார்த்து கொள்வார். இப்போ அமைச்சர் இல்லை, எத்தனை மாவட்டத்தை பார்ப்பார் அவர்? யார் செலவு பண்ணுவா? யார் இருக்கா கொங்குல வேலை செய்கிறதுக்கு? இந்த வாட்டியும் கொங்கு அவுட்டுன்றது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதுதான் சும்மா ஊட்டி என்று சுற்றி கொண்டிருக்கிறார். டிவி பேட்டி வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் சார் வராது? முடியாது. இது மாதிரி இந்த தேர்தலை ஒட்டி இந்த நேர்காணல்கள்லாம் திரு ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய நேர்காணல்கள் எல்லாமே இல்லை ஸ்கிரிப்டட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். தொலைக்காட்சியில் வராதுன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வராதுன்னா வராது. அது ஏன் வராது என்றால், பத்திரிகையாளர்களை சந்தித்த நிகழ்வு நடந்ததில் ஒரு வாரத்திற்கு முன்பு அதில் ஒரு மொத்தம் 5 நிமிஷம் பேசினார் சிஎம். அதை லைவ் போட்டாங்களா? இல்லை. லைவ் லிங்க் கொடுத்துட்டு எதுவுமே காட்டல. சிஎம் வர்றதை தவிர எதுவுமே காட்டல. ஞாபகம் இருக்கா? காட்ட முடியாத அளவுக்கு அவர் பேசுகிறார். அதெல்லாம் முடிச்சிடலாம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் 2024 தேர்தல் சொன்னார் பார்த்தீங்களா சமீபத்தில்? ஸோ அதனால் டெக்ஸ்ட்டு தான் வந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஸோ பிரிண்ட்டில் தான் இப்போ இன்டர்வியூஸ் வந்துகிட்டு இருக்குது. டெக்கான் ஹெரால்டில் ஒரு இன்டர்வியூ வந்துருந்துச்சு, அண்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூ, 3வது இன்டர்வியூவாக நேர்காணலாக தந்தியில் வந்திருக்கிறது. தினமலர் கொடுப்பாரா? தினமலருக்கெல்லாம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்னா தினமலரில் முன்னாடியே கேள்வி பதில் 2 அனுப்பிச்சு போடுங்கன்னா போட மாட்டாங்க. ஸோ இப்போது ஏன் இந்த நேர்காணல்களை இவர் அளிக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறது. ஏன் அளிக்கிறார் என்றால், உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயம் வந்துவிட்டது. என்ன ஆகப் போகிறது, இது எங்கே சென்று முடியப் போகிறது? வெளிப்படையாக நாம் நினைத்து கொண்டிருப்பது போல, அவர்களும் நினைத்து கொண்டிருப்பது போல வெற்றி எளிதாக அமைந்து விடாது என்பது பெண் நிறுவனம் எடுத்த சர்வே உள்ளிட்ட அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபீட்பேக்கில் தெரிந்துவிட்டது. இதற்காக தான் இந்த நேர்காணல்களை ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு முன்பே மேலே இருக்கோமா, கரெக்டாக 1 வருஷம் இருக்குது இல்லையா, 10 மாதம்னு வச்சுக்கோமே, 10 மாதத்துக்கு முன்பாக இந்த பேட்டிகளெல்லாம், தேர்தல் நெருக்கத்தில் கொடுக்க வேண்டிய பேட்டிகளெல்லாம் இப்போதே தொடங்குவதற்கான காரணம், நாங்கள் வலுவாகத்தான் இருக்கிறோம்ன்ற நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இது கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு செய்தி. இவ்வளோ நாள் உண்மையும் அதுதான். இவ்வளோ நாள் என்ன பேச்சு என்றால், கூட்டணி கட்சிகளின் வலிமையில் தான் திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்ற பேச்சு இருக்கிறது. அது யதார்த்தமும் கூட.
நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கூட்டணி கட்சிகளுக்கும் செய்தி உணர்த்துவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கட்சியில் ஏராளமான குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. குறைந்தது ஒரு 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை உதயநிதி ஏற்கனவே தேர்வு செய்துவிட்டார். நாம் நமது சேனலில் பிரேக் பண்ணது போல் திராவிட மாப்பிள்ளை சாரிடமும் இந்த தொகுதிக்கான பொறுப்புகளை தொகுதி வேட்பாளர்கள் இதர வேலைகளுக்கான பொறுப்பை சிஎம் ஒப்படைத்திருக்கிறார். இது தெரிந்தே உதயநிதி ஒரு 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை செய்து எப்படி சொல்லியிருக்காருன்னா போய் வேலை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். இது எல்லாம் சேர்ந்து கட்சி பெரிய குழப்பத்தை சந்திக்க போகிறது என்பது முதல்வருக்கு நன்றாக தெரிகிறது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த நரேட்டிவை ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்க சொல்வது போல் நாங்கள் வலுவாக இருக்கோன்ட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நாங்களே சொல்ல நீங்கள் வலுவாக இருக்கீங்கன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. நாங்கள் வலுவாக இருக்கோம்னா அதை வந்து இப்போ பத்திரிகையில் பேட்டியாக வேறு கொடுக்கிறீர்கள். இது போல் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. கட்சிக்குள்ளும் ஏராளமான குழப்பங்கள் இருக்கின்றன. அந்த இன்னொன்று தலைவரை என்னங்க தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் திமுக என்ன சொல்லணும், தலைவரை எதிர்கட்சிக்காரன் ஒருத்தங்க கூட டெபாசிட் வாங்க மாட்டான் தலைவர்னு சொல்லுவாங்க. ஆனால் யதார்த்தம் வேறு மாதிரி இருக்கும். இது சிஎம்கே நன்றாக தெரியும். நேற்று நம்ம பேசணும்ல, ஒரு திமுக மூத்த தலைவர் ஒருவர் அழைத்து இந்த தகவலை காலையில் சொன்னார். நேற்று நம்ம பேசணும்ல, இந்த புகார் பெட்டியெல்லாம் வாங்கினார்கள் என்று. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை பற்றி புகார்கள் அந்த பெட்டியில் போடப்பட்டன. அந்த புகார்களை விசாரிப்பதற்கென்று அப்போது தான் ஃபார்ம் பண்ண இப்போ இந்த சுனிலோட டீம் ஃபார்ம் பண்ணி விசாரிச்சுட்டு உண்மையிலே புகார் அதிகமாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறது என்று முடிவெடுக்கப்பட்டது. இப்போது லியோ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு புகார் பெட்டியை வச்சுருவாங்க. எல்லோரும் அந்த புகார் போட்ட உடனே அங்கே லோக்கலில் இந்த திமுக நிர்வாகிகளாக என்ன பண்ணுறாங்க, இந்த பொட்டியில் போடுற புகார் என்ன ஆகுது, அறிவாலயத்தில் என்ன இதை பண்ணுறாங்க என்று விசாரிக்கின்றனர். ஸோ இப்போ லியோ கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர்னா லியோ மீது அந்த பெட்டியில் லியோ மீது இருக்கக்கூடிய புகார்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்படும். இது பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருந்தாங்க, டேட்டா என்ட்ரி டீம் வச்சுருந்தாங்க. அந்த புகார்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்படும். அந்த புகார்கள் வரிசைப்படுத்தப்படும். லியோ வந்து ஒரு கிளை செயலாளரை மதிக்கலைன்னா அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அது சின்னதாக இருக்கும். லியோ வந்து அதிமுக காரங்க கூட டெண்டர் வாங்கியிருக்கிறான்னா அந்த புகார் மேலே வரும். லியோ வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு, இல்லைன்னா ஒரு பாஜக தலைவரோடு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னா அது புகார் 2வது வரும். பெரிய புகார்கள்லாம் டாப் 5ல் வரும். இதை செக் பண்ணி இந்த டாப் 5ல் இருக்க புகார்களில் விசாரிச்சுட்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்பது என்று திட்டம். ஸோ இந்த திமுக நிர்வாகிகள்லாம் நம்ம இதெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுறது? தலைமை நிலை செயலாளர் யார்? ஒரு ஏட்டையா, ஆர்எஸ் பார்ட்டி ஏட்டையா கேட்டோன்னே இதான் பண்ணுறான்ட்டு விவரத்தை சொல்லிட்டாரு. ஸோ மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களை பற்றி புகார் எழுதி அதில் போட்டாங்க. இப்போ லியோ இருக்கிறான்னா லியோ என்ன பண்ணுறதுன்னா, லியோ வந்து அம்பானிக்கிட்ட 5 கோடி ரூபா போன வாரம் வாங்கினாருன்னு ஒன்று எழுதி போடுறது. அடுத்ததாக லியோ வந்து இங்கே ஏடிஎம்கேக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போன வாரம் ஒரு 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை லியோ வாங்கியிருக்காருன்னு இப்படி ஒரு பொய் புகார் பெரிய புகார் எழுதி போடுறது. ஸோ இவங்க அதை வரிசைப்படுத்தும் போது இந்த அம்பானிக்கிட்ட துட்டு வாங்கினது, இந்த ஏடிஎம்கேக்காரர்கிட்ட துட்டு வாங்கினது, கான்ட்ராக்ட் வாங்கினது, இந்த புகார்லாம் இருக்கும் இல்லையா, இதை வரிசைப்படுத்திட்டு போய் தொகுதியில் போய் விசாரிப்பாங்க. விசாரிச்சா என்ன ஆகும்? இல்லை பொய்ன்னு வரும். ஏன்பா லியோ அருமையாக வேலை செஞ்சுருக்கிறான்ப்பா, யாரோ லியோவை பற்றி தப்பாக வேணும்னே புகார் எழுதி போட்டிருக்காங்கன்னு லியோ நல்லவன் பண்ண விட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லா மாவட்டத்திலையும் இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா மாவட்ட செயலாளர்களும் நல்லவங்க அந்த பொட்டியை வேணான்னு தூக்கி போட்டாங்க. இது அவருக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு இப்படிலாம் உருட்டு வாங்கிட்டு. அதற்காகத்தான் இவர் இந்த பாரத்தை எடுத்து தோளில் சுமக்க தொடங்கியிருக்கிறார். அதோட நீட்சி தான் இந்த பேட்டி. இவங்களை நம்பினா ஒன்றும் கதைக்காகாது. மகனையே நீங்கள் சமாளிக்க முடியாத நிலைமை வந்துருச்சு இல்லை? பாட்டாளி மக்கள் கட்சியில் வெடிச்சிருச்சு, இங்கே இன்னும் வெடிக்கலை, நீர்பூத்த நெருப்பாக இருக்குது. நாமளும் விகடனும் மட்டும்தான் இந்த ஸ்டோரியை தொடர்ந்து பர்சியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் சிக்கல் இருக்குது. இதை அதிமுக உணர்ந்திருக்கிறது. இந்த சிக்கலில் களத்துலேருந்து ஃபீட்பேக் வரும்ல அவருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அண்ணன் எங்கள் இளைஞரணிக்காரங்களுக்கும் மாவட்டத்துக்கும் சண்டைண்ணே. திண்டுக்கல்லில் இருக்க அதிமுக நிர்வாகிகளை கேட்டால் சொல்கிறார், அண்ணே ஐபி இந்த வாட்டி நிற்க மாட்டாருண்ணே. அவர் பையன் உதயநிதி கூட இருக்கார், ஐபி மரியாதை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு. இப்படி ஒரு இடத்துலையும் ஃபீட்பேக் வரணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி தெம்பாக இருக்கார். இன்னொன்று, உங்கள் எதிராளி வலுவாக இருக்கிறார் என்ற சித்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு உங்களுக்கு ஐயோ இதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த எதிராளியோட கோட்டையில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் உங்களுக்கு தெரிந்து விட்டால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அல்லவா? இதனால தான் ஏடிஎம்கே தெம்பாக இருக்காங்க. சார் ஊட்டியில் ஆனால் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருங்க சார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன ஆட்சியில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தடவை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தெரியும், நிறையா விருதுகளை வாங்கியிருக்கோம்,
நிறைய இத மாதிரி போட்டிகள்லாம் வச்சிருக்கோம். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அவர் ஏதாவது தலைவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்க சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பதிலாக சொல்லுவேன்னு சொன்னால் சொல்லிடுவார். விளையாட்டுத்துறை அமைச்சராக உங்கள் மகன் இல்லாவிட்டால் விளையாட்டுத்துறை அமைச்சரோட பேர் தெரியுமாப்பா? அது முன்னாடி மெய்யப்பனும் திறந்தாரு. ஆ. மெய்யப்பன் தானே? மெய்யப்பன் எத்தனை பேர் தெரியும்? எல்லாரும் எல்லாம் மறந்துருப்பாங்க. மெய்யநாதன். மெய்யநாதன். சரி இருங்க, மாலதியோட அரசியல் நாலேஜ் பிடிக்கலாம். பயப்படாதீங்க, சின்ன எளிமையான கேள்வி தான். உதயநிதிக்கு முன்பு திமுக இளைஞரணி செயலாளர் யார் உனக்கு தெரியுமாப்பா? அவர் வெள்ளக்கோயில் சாமி. வெள்ளக்கோயில் சாமிநாதன். திமுக காரனே பல பேருக்கு தெரியாது. நம்ம பேசியிருக்கோம். நம்ம 70 வயதில் இளைஞரணி செயலாளராக இருந்த இவர் பொருளாளர் ஆகிறார். பொருளாளர் ஆன உடனே தூக்கி வெள்ளக்கோயில் சாமிநாதன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எங்கேயாவது இளைஞரணி சார்பாக வேலை செஞ்சால் கொண்டே விடுவேன்ட்டாங்க. அவர் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்தார். இப்போது இளைஞரணி செயலாளர் யாருமா? இப்போ உதயநிதி. உங்கள் மகன்றதுனால தெரியுது. இது பெருமையா? இது மீடியாவில் போய் சொல்லுவீங்களா? இது இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதை என்ன பரவாயில்ல நினைச்சு அவர் சொல்றாரு? அதாம்மா, பார்த்தீங்களா? சிரிக்க மாட்டாங்களா? அவர் தெரியுதா? நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன், எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறாருன்னா சொல்லிட்டு இருக்கேன். தெரியுதா இப்போ?